தமிழ் சினிமாவில் உச்சகட்ட நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கிறவர்கள் தமிழக முதல்வராக ஆகிவிடலாம் என்கிற நம்புகிறவர்களின் வரிசையில் இப்பொழுது விஜய் இருக்கிறார். ட்விட்டர்ல மட்டும் அரசியல் பண்ணிட்டு இருந்தவரை ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்னு பல எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க. அதனால பறந்து வந்து கன்னிக்களம் கண்டிருக்கிறார் தளபதி விஜய். மக்களோடு மக்களாக நின்று இந்த இடத்துல விமான நிலையம் வேண்டாம்னு சொல்றாரு விஜய். நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்கிற கேள்விகள், இந்த இடம் வேண்டாம் என்றால் வேறு எந்த இடம், அதை விஜய் சொல்வாரா? மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டத்துல இப்போ வரைக்கும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்காது, ஏன்னு தெரியல. விமான நிலையம் விரிவாக்கமோ விமான நிலையம் அமைப்பதோ மத்திய அரசோட ஒரு பணி, மத்திய அரசோட ஒரு திட்டம். இப்போ வரைக்கும் மாநில அரசையே குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் நம்ம விஜய் ஏன் இப்போ வரைக்கும் மத்திய அரசை எந்த ஒரு கேள்வியுமே கேட்கலங்கிறது ஒரு புதிராகவே இருக்கு. தாவைக்காவோட முக்கிய கொள்கை தலைவர்ல பெரியார் இருக்கிறார் தான் நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும் போதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றியதான தவறான விமர்சனங்கள் நிறைய வந்தது. அந்த ஒரு விமர்சனங்களுக்கு இப்போ வரைக்கும் கட்சியின் தலைவருங்கிற முறையிலையோ இல்லை கட்சியின் நிர்வாகிகளோ அதற்கு எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காது ஏங்கிறது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கு.